ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே நாளில் நமக்கு ஏகப்பட்ட வேலை லைன் கட்டி நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி வலை கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, கோழிகள் வந்து பக்கத்தில் எங்கே எகிரி குதிக்கூடாதுக்காக அந்த மாதிரி இந்த வலையை வந்து கண்டினியூஸாக இந்த மொட்டை மாடி ஃபுல்லாக நம்ம டெரஸில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஷ் நெட் வந்து வாங்கி வச்சிருந்தோம், யூஸ்டு ஃபிஷ் நெட். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ கட்ட போகிறோம். ஸோ நாலா பக்கமும் கட்டி கோழிகள் வந்து பக்கத்து விட்டு மொட்டை மாடிக்கு போகாமல் அதை வந்து நம்ம தவிர்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து கேட்டிருந்தாங்க நம்ம தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 5 நாட்டுக்கோழி முட்டை சும்மா சாம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பி வந்து நல்லா வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. அதே சமயம் நம்ம இன்குபேட்டரில் வச்சிருந்த கோழி குஞ்சுகளும் பொரிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 13 குஞ்சுகள் இருக்கு. என்னடா இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு ஆப் வச்சு விட்டானுங்க நம்ம பசங்க. என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 3 months கம்ப்ளீட் ஆக போகுது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் வந்துருச்சு. ஸோ லைட்டாக ஒரு பொட்டு தான் வந்தது. சரியாயிடும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் கேர்லெஸ்ஸாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 by 1 அவன் ஃபுல்லாக வாய் கண் ரப்ப எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், இவன் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்கமிங் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். வெயில் காலம் வந்துருச்சு. எல்லாருமே ஃபவுல் பாக்ஸ் வேக்சினேஷன் மறக்காம போட்டுருங்க.